கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். பாவத்தில் பெரிய பாவம் சின்ன பாவம்னு எதுவுமே இல்லைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாவத்திலேயே தேவன் விக்கிரக ஆராதனையையும் வேசித்தனத்தையும் அதிகமாக வெறுப்பதா வேதம் நமக்கு போதிக்குது. இப்படி இருக்கிறப்போ நான் பார்த்ததில் ரொம்ப மோசமானதாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பாவம் பெருமை. பாவம் எல்லாமே தேவனுக்கு எதிரானவை தான். ஆனால் ஒரு பாவத்துக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாருன்னா அது பெருமை தான். இந்த பாவம் இல்லாத மனுஷனை பார்க்குறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் பெருமைன்னு இல்லைன்னாலும் ஆவிக்குரிய பெருமையில் விழுந்திட வாய்ப்பு அதிகம். இந்த பெருமைக்கு ஆரம்பம் சாத்தான்னு வேதம் நமக்கு சொல்லுது. பெருமையானது தன்னைத்தான் போற்றி தேவனை அசட்ட செஞ்சிடும். தேவனுக்கு மேலாக நம்மளை உயர்த்திடும். இது பிசாசின் மூலயமா நமக்கு கொண்டு வரப்பட்ட குணாதிசயம். இந்த குணாதிசயம் மாற்றப்படலைன்னா அழிவு நிச்சயம்னு நம்ம வேதத்தின் மூலயமா அறிகிறோம். ஆனாலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமையை அழிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. தாழ்மையின் சொரூபியாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை தரிப்பிக்க நாம் நம்மளை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கணும். வரலாற்றில் தாழ்மையாக இல்லாமல் பெருமையாக வாழ்ந்து அழிஞ்சவங்களுடைய பட்டியல் ரொம்ப நீளம். அப்படி ஒரு உதாரணத்தோட இன்னைக்கு நம்மளை ஆய்வு செய்ய நாம் நேரம் எடுத்துக்கொள்ளலாம். தன்னுடைய 26வது வயசில் நெப்போலியன் போனபார்ட் இத்தாலியில் உள்ள பிரெஞ்சு இராணுவத்தினுடைய தளபதியானார். 1804 அவர் 35 வயசாகிறதுக்குள்ள பிரெஞ்சு நாட்டினுடைய அரசரானார். பிரெஞ்சு அதிபர்களுக்கும் கத்தோலிக்க போப்களுக்கும் இடையில் கசப்பான உறவு முறை இருந்தப்பையும் பிரான்ஸுடைய அரசாங்க மதமாக கத்தோலிக்க மதம் தான் இருந்து வந்துச்சு. பிரான்ஸ் நாட்டுடைய முதல் மன்னனாக நெப்போலியன் முடிசூட்டி கொள்வதற்காக போப்பையும் அழைச்சிருந்தான். முடிசூட்டக்கூடிய விழா நோட் டேம் அப்படின்ற இடத்துல உள்ள பெரிய கேத்தட்ரலில் 1804 டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி நடைபெற்றுச்சு. அந்த நாளில் போப்பும் அவரோட கர்டினல்களும் மேலே ஆல்டர் இருக்கக்கூடிய இடத்துல காத்திருக்க நெப்போலியன் தன்னுடைய மனைவி ஜோஸ்வின் கைகளை பிடிச்சபடி நடந்து மேலே ஏறினார். எல்லாருடைய கண்களும் இமைக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்க இப்போ போப்புக்கு முன்னாடி முழங்கால் படியிடுவான்னு எல்லாருமே எதிர்பார்த்துருக்க மேலே ஏறி போன நெப்போலியன் போப்புடைய கையில் இருந்த கிரீடத்தை பிடுங்கி ஆல்டர் இருக்கக்கூடிய இடத்திற்கு தன்னுடைய முதுகை காட்டியவாறு அந்த கிரீடத்தை தானே தன்னுடைய தலையில் வச்சுக்கிட்டான். என்ன ஒரு ஆணவம்! இது மட்டும் இல்லை, தன்னுடைய மனைவியையும் மகாராணியாக அவனே முடிசூட்டினான். அவனுடைய ராஜ்யம் ஐரோப்பா கண்டம் முழுவதும் போர்ச்சுகல், ஆஸ்திரியா, ஸ்வீடன், ரஷ்யா மற்றும் இங்கிலாந்தை தவிர எல்லா இடமும் பரவி இருந்துச்சு. ஆனால் முடிசூட்டி 10 வருஷங்களுக்குள்ளாக நெப்போலியன் வாட்டர்லூ அப்படின்ற இடத்துல நடைபெற்ற யுத்தத்தில் 1815 வருஷத்தில் நெல்சன் அப்படின்றவர்கிட்ட தோல்வியை தழுவினான். அப்போ அவன் சிறைப்பிடிக்கப்பட்டு செயின்ட் ஹெலனா அப்படின்ற கூடிய எரிமலை இருக்கக்கூடிய தீவில் கைதியாக அடைக்கப்பட்டான். பாவம், என்ன ஒரு பரிதாபம்! உலகத்தின் மூலையில் உள்ள இந்த தீவின் சின்ன பாறையில் நான் உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய முடியும்ன்ட்டு அங்கே புலம்பிக்கிட்டே 1821 வருஷம் மே மாதம் 5ஆம் தேதி 6 வருடங்கள் அங்கே கூண்டில் அடைக்கப்பட்ட கழுகை போல வாழ்ந்து புலம்பியபடியே தன்னுடைய 52வது வயதில் உயிரை துறந்தான். உலகத்தையே ஜெயிச்ச மனிதனுக்கு ஏற்பட்ட நிலைமை என்ன ஒரு பரிதாபமான முடிவு! ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது அழிவு வர்றதுக்கு முன்னாடி மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும்னு. ஒரு தேவ பயம் இல்லாதபடி தனக்குத்தானே முடிசூட்டிக்கிட்டு போப்பையும் அவமானப்படுத்தி தன்னைத்தானே உயர்த்திய நெப்போலியன் தாழ்த்தப்பட்டு போனான். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனோ கனம் அடைவான்னு நீதிமொழிகள் 29:23 நாம் வாசிக்கிறோம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான்னு மத்தேயு 16:26 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. உலகம் முழுவதையும் வென்றிட வேணுன்றதே நெப்போலியனுடைய லட்சியமாக இருந்துச்சு. ஆனால் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தி நித்திய காலம் நரகத்தில் வாழ்ந்து வேதனை அனுபவிக்கிறது எத்தனை பரிதாபமான நிலை! எந்த ஒரு பெருமையோ ஆணவமோ நம்மள ஒருத்தர்கிட்டையும் காணப்பட வேண்டாம். தேவன் அப்படியாப்பட்டவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாரு. நம்மளை நாமளே தாழ்த்துவோம். கர்த்தர்கிட்ட கிருபையை பெற்றுக்கொள்வோம்.
நம்மளுடைய தாழ்வில் நம்மளை நினச்சவரை தாழ்மையுள்ள இருதயத்தோடு தொழுது கொள்வோம். தன்னை தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான்றதை உணர்ந்து தாழ்மையாக வாழ்வோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.